சிறப்புரைகள் கே. சண்முகம் செட்டியார், KCI அவர்கள், கொச்சி திவான். ராமசாமி பெரியார் அவர்களது இந்த அருமையான வாழ்க்கை வரலாற்றிற்கு ஒரு முன்னுரை எழுதுவதை கிடைத்ததற்கு அரிய ஒரு பெருமை என்றே கருதுகிறேன். பெரியார் அவர்களுடைய பொதுநலத் தொண்டுகள் பலவற்றில் நான் நெருங்கி கலந்திருக்கிறேன் என்பது மட்டுமல்லாமல், அவர்களோடு கால் நூற்றாண்டுக்கு மேல் அந்யோன்யமாக பழகக்கூடிய நல்ல அதிர்ஷ்டத்தையும் பெற்றிருக்கிறேன். இந்தியாவில் இன்று பொது வாழ்க்கையில் உள்ள மிக முக்கியமான பிரபலஸ்தர்களில் பெரியார் அவர்களும் ஒருவர் என்பதை தயங்காமற் கூறுவேன். சென்ற 25 ஆண்டுகளாக இந்நாட்டின் பொது வாழ்வில் முக்கியமான பங்கெடுத்துக் கொண்டிருப்பவர்களில் மிக பேர் பெற்ற தலைவர்கள் அநேகருடன் நெருங்கிப் பழகியுள்ள காரணத்தைக் கொண்டே நான் மேற்கொண்ட கருத்தை அழுத்தமாய் தெரிவிக்கிறேன். செய்கையில் உண்மை, நீதியை நிலைநாட்டுவதில் அடங்கா ஆர்வம், சிறிதும் தன்னலம் என்பதே இல்லாத வாழ்க்கை, இவைகளே ஒரு மனிதனை சிறந்தவனாக ஆக்கக்கூடியவை என்றால் உண்மையிலேயே பெரியார் நம்முடைய மிகச்சிறந்த மனிதர்களில் ஒருவர் ஆவார். நாட்டிற்கு தொண்டு புரிவதற்காகவே தம்முடைய வாழ்க்கையை பயன்படுத்துவதிலுள்ள அவரது ஆர்வமும், இந்திய சமுதாயத்தில் கேடுகளை ஒழிப்பதற்காக அவைகளுக்கெதிராக செய்து வரும் பிரச்சார முறைகளும், அவைகள் மீது அவருக்குள்ள நியாயமான கோப வேசமும், இக்காரணங்களுக்காக அவர் செய்துள்ள மகத்தான தியாகங்களும் தமிழ்நாட்டு மக்களின் உள்ளத்தில் பெரியாருக்கு ஒரு நிரந்தரமான இடம் கிடைக்குமாறு செய்துவிட்டன. நமது நாட்டை போன்ற பெரும் பரபரப்பான ஒரு நாட்டில் குறிப்பிட்ட அளவான துறைகளில் உண்மையான தேசத் தொண்டோடு செய்வதற்கு இடம் இருக்கிறது. பெரியார் அவர்கள் சிறப்பாக தமிழ்நாட்டிற்குள் மட்டும் தமது வேலையை செய்வதென்று நிர்ணயித்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் இக்குறிப்பிட்ட எல்லைக்குள் அவர்கள் செய்யும் தொண்டானது அரசியல், சமூகம், பொருளாதாரம், மதம் ஆகிய பொது வாழ்க்கையின் எல்லா துறைகளிலும் மிக மிக தீவிரமான முறை என்றே சொல்ல வேண்டும். தாம் மேற்கொண்ட இவ்வேலையினின்றும் அகில இந்திய தலைமை என்னும் பேராசைகளால் அவர் எக்காலத்திலும் இழக்கப்பட்டதே இல்லை. திருவாளர் காமராஜர் அவர்களால் எழுதப்பட்டுள்ள இவ்வரலாற்றில் பெரியாரது வாழ்க்கையின் சகல அம்சங்களும் அடங்கியிருக்கின்றன. மிக மேன்மையாகவும் உணரத்தக்க முறையிலும் இந்நூலை இயற்றிய ஆசிரியரை பாராட்டுகிறேன். நல்ல சமயத்தில் இப்புத்தகம் வெளியே வருகிறது. தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொருவரும் இதை வரவேற்க வேண்டும். இம்மாபெரும் தலைவரின் தொண்டிலும் கொள்கையிலும் உண்மையான பற்று கொண்டுள்ள நூற்றாயிரக்கணக்கான தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் இந்த விசேஷமான மனிதரின் வாழ்க்கை விவரங்களை அறிந்து கொள்ள ஆசைப்படுவது என்பது இயற்கையே. அத்தகையோரின் வெறும் ஆவலை மட்டும் இப்புத்தகம் நிறைவேற்றும் என்று நான் நம்பவில்லை. ஒவ்வொருவருக்கும் இந்நூல் உணர்ச்சியை ஊற்றாயிருக்கும் என்றே நம்புகிறேன். ஹவர்தன், கோயம்புத்தூர், 7/9/1939 எழுதியிருக்கிறார் கே. சண்முகம் அவர்கள். நவசக்தி ஆசிரியர் திரு வி. கல்யாண சுந்தர முதலியார் அவர்கள். தமிழர் தலைவர் என்னும் இந்நூலை விரைந்து படித்து பார்த்தேன். இதன் உள்ளுரை வாழ்வுக்கூர் இலக்கியமாக விளங்கும் ஒருவர் வரலாற்றென் என உணர்ந்து மகிழ்வெய்தினேன். அகமேபுரம் என்பது சான்றோர் மொழி. புறப்படம் வரைதல் எளிது, அகப்படம் வரைதல் எளிது அன்று. புறத்தை கருவியாக கொண்டு அகப்படத்தை வரைதல் கூடும். இப்படத்தை வரையும் ஆற்றல் எழுத்தோவிய புலவர்க்கு உண்டு. இந்நூலாசிரியர் ஒரு தமிழ் புலவர். அவர் நூற்றலைவரின் அகநிலை காண உள்ளும் வகை முயன்றுள்ளார். இந்நூற்தலைவர் ராமசாமி பெரியார். அவர் ஈரோட்டில் பிறந்து வளர்ந்தவர். அவர்தம் புகழோ தென்னாட்டிலும் வடநாட்டிலும் பிற நாடுகளிலும் மண்டி கிடக்கின்றன. காரணம் என்ன? தோழர் ஈவேராவின் உண்மையும் வாய்மையும் மெய்மையும் செறிந்த அறத்தொண்டாகும். ஈவேராவின் தொண்டு கல்வி செல்வத்தினின்றும் அரும்பியதா, பொருட்செல்வத்தினின்றும் மலர்ந்ததா, இக்கால சூழ்ச்சி நின்றும் காய்த்ததா? தோழர் ராமசாமியார் பல நூல் பயின்றவர் அல்லர். அவர் செல்வராயினும் எளிமையில் நின்று பழகியவர். இக்கால சூழ்ச்சியே அவருக்கு தெரியாது. அவர் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசாதவர். பின்னை எதனென்றும் ஈவேராவின் தொண்டு கனிந்தது. ஈவேராவிடம் ஒருவித இயற்கை கூறு அமைந்துள்ளது. அதனின்று அவரது தொண்டு கனிந்தது. அதென்ன? வளர்ந்து செல்லும் பேறு. இப்பேறு பலருக்கு வாய்ப்பதில்லை, மிக சிலருக்கே வாய்க்கும். அக உணர்வு
வளர்ச்சிக்கு ஊற்றியது. அஞ்சாமை. அஞ்சாமைக்கு தோற்றுவாய் எது? உரிமை வேட்கை. உரிமை வேட்கை ஓங்க ஓங்க அஞ்சாமை எழுந்து பெருகும். அஞ்சாமை பெருக பெருக அக உணர்வு வளர்ந்து கொண்டே போகும். அக உணர்வு வளர்ச்சியினூடே பிறங்கி வருவது உண்மையையும் உண்மையையும் வாய்மையையும் மெய்மையையும் செறிந்து அறத்தொண்டு. உரிமை வேட்கை. அஞ்சாமை முதலியன ஈவேராவின் தோற்றத்திலேயே பொழிதல் வெள்ளிடை மலை. அறத்தொண்டு கனிந்த வாழ்வினர் இன்னார் என்று எப்படி அறிதல் கூடும்? அதற்கு சில அறிகுறிகள் உண்டு. அவை நட்பிடை குய்யும் வையாமை, கருத்து வேற்றுமை காரணமாக காழ்ப்பு கொண்டு பகைமை கொள்ளாமை, வருங்காலம் உணர்ந்து கடனாற்றல், காலத்துக்கேற்ற சீர்திருத்த செய்ய முனைதல் முதலியன. யான் தேசபக்தன் ஆசிரியனாய் இருந்தபோது புதிய நண்பர் சிலரை பெற்றேன். அவருள் ஒருவர் தோழர் ஈவேரா. அவரையும் என்னையும் நண்பராக்கியது அரசியல் ஊடகம். அவரும் யானும் ஒருபோதும் ஒன்றிய கருத்துடன் அரசியல் கொண்டு செய்து வந்தோம். மற்றொரு போது இருவரிடையும் அத்துறையில் கருத்து வேற்றுமை மலையென எழுந்து நிற்கலாயிற்று. அந்நிலையில் இருவரும் சந்திக்க நேர்ந்த போதெல்லாம் மலை மறைந்து போகும். இதனால் ஈவேரா நட்பு திறனுடையார் என்பதும் கருத்து வேற்றுமைக்கு மதிப்பளிப்பார் என்பதும் விளங்குதல் காண்க. தமிழ்நாடு தமிழர் என்றோர் இயக்கம் இப்பொழுது நாட்டிலே தோன்றியுள்ளது. அவ்வியக்கத்தை ராமசாமி பெரியார் நடத்தி வருகிறார். இது வருங்கால நிலை உணர்ந்து கடன் ஆற்றுவதாகும். சீர்திருத்த துறையில் ஈவேரா செய்து வரும் பணி நாடறிந்ததொன்று. இன்னார் என்ன சிறப்புகள் பல மிடைந்துள்ள வாழ்வினராகிய பெரியாரின் வரலாற்றைக் கொண்ட இத்தமிழ் நூலை நாடு பொன் போல போற்றியேற்கும் என்பதில் ஐயமில்லை. தலைவர் இயல்கள் நேரிய முறையில் விளங்க நூலை திறம்பட இயற்றிய சாமி சிதம்பரனாருக்கும் நூல் வெளிவர அன்புடன் உழைத்த தோழர் அனைவருக்கும் எனது வாழ்த்து உரியதாகும். தமிழ் வெல்க, பெரியார் வாழ்க. சென்னை 1/9/1939 திருவிக அவர்கள் பகிர்ந்துள்ள முன்னுரையில் ஒரு பாகம். அடுத்து நாவலர் எஸ். சோமசுந்தர பாரதியார் BA-BL அவர்கள். உயர் திருவாளர் சிதம்பரனாரால் எழுதப்பட்டு தமிழ் நூல் நிலையத்தாரால் வெளியிடப்பெறும் தமிழர் தலைவர் என்னும் புத்தகத்தை படித்தேன். பெருத்தகையார் ஈவே ராமசாமி பெரியாரின் வாழ்க்கையின் பண்பும் பயனும் உரிய அரிய நிகழ்ச்சிகளுடன் வரலாற்று முறையில் விளக்கமாக வரையப்பட்டுள்ளது. பெரியாரை அறியாதவர் யாரும் இல்லர். தனக்கென வாழா பிறர்க்குரிய ஆளராக வாய்மை நெறி வலுவாமல் அறப்போரில் யாருக்கும் அஞ்சாமல் மக்களின் பொதுநலம் பேணும் பெரியார் மிக சிலரே ஆவர். அவருள் தற்காலக தமிழகத்தில் தலை நின்று உள்ளும் வகையால் ஓயாது உழைத்து தமிழர் வாழ்வு உயர்வளம் சிறக்க உரிமை ஓர் தலையணியில் பொழுது வரும் ஒப்புயர்வற்ற தலைவர் ராமசாமி பெரியார். காந்தியடிகளாலும் பாராட்ட பெற்ற பொதுநலம் பேணும் அறம் திறம்பா அருண்மறவர். கலாநிலைய கல்வி பட்டங்கள் பெறாமலும் மானம் மகிழ்ந்து பிறர் பின்னின்று பதவி முதலிய வீண்பெருமை தேட விரும்பாமலும் ஊக்கமும் வாய்மையும் ஆக்க மனைத்தும் தரும் என்பதை நாள்தோறும் தாம் வாழ்ந்து காட்டும் சால்புடையார். கல்வி வளம் செல்வம் போல மிகுந்த மலிந்த ஆங்கில நாட்டில் கல்லூரி பயிற்சி மிக இல்லாமல் தன்னலம் மறந்து பிறர் உரிமை பேண முயன்று பெருமையும் புகழும் பெற்று உயர்ந்த பிராட்லாவை போலவே நமது பெரியாரும் தம் வாழ்வனைத்தும் தமிழர் உரிமை பேணும் அறப்போருக்கு உதவி நல்லோர் மதிப்பும் அல்லோர் அழுக்காரும் நாளும் பெருக்கும் இயல்புடையார். இவர் நோக்கமும் செயலும் ஊக்கமும் உடனும் ஆக்க வழிபடும் துறையும் தூய்மையும் யாவரும் எளிதில் உணர்ந்து தற்கால பொது நலப்போரில் நம்மவர் கடன் அறிந்து அரணாற்ற இப்புத்தகம் தூண்டுமென துணிவுடையேன். சிதம்பரனார் எழுதும்
எதுவும் நடைநலமும் உணர்ச்சி வளமும் உடையதாகும். உண்மையில் உயர்ந்த சால்பு நிறைந்த பெருந்தகையார் வரலாறை பொருளாக கொண்டு அவர் எழுதிய இப்புத்தகம் கற்பவருக்கு இனிமையும் உணர்வும் மடமையில் வெறுப்பும் அறிவழி மதிப்பும் ஊட்டி நாட்டு நலம் பெருக்குமென நம்புகிறேன். பசுமலையில் 31/8/1939 எஸ்.எஸ். பாரதி அவர்கள் முன்னுரையாக பகிர்ந்தது.